ஒருத்தர் சொன்னதை நீங்க எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாங்க, நாளைக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க பேசுவாங்க. என்னுடைய நேர்மையை இப்படி ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்களே. இதுக்கப்புறமா நான் வெளியே போய் எப்படிதான் தலையை காட்ட போறேன்னு தெரியல. பேசாம இந்த கம்பெனில வேணான்னு விட்டுட்டு இழுத்து மூடிட்டு போயிடலான்னு தோணுது. என்னங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? என்னால முடியல சரஸ். ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனையோட மட்டும் போராடிட்டு இருந்தா அந்த வாழ்க்கையே சலிச்சு போயிடும். ஒருவேளை நான் தான் ஓவரா கனவு கண்டுட்டேன் போல இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சரஸ். படிக்காத முட்டாள்னா அதிகமாலாம் ஆசைப்பட்டிருக்க கூடாது. தமிழ், முதல்ல இப்படி பேசுறது நிறுத்துங்க. ஏன் இப்படி வாழ்க்கையே முடிச்சு போன மாதிரி பேசுறீங்க? அப்படிதான் இருக்கு சரஸ். இப்போ இந்த ஆர்டர் நம்ம கைவிட்டு போக போகுது. இண்டஸ்ட்ரியில் வேற கெட்ட பேர் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்மளை நம்பி யாரும் ஆர்டரும் கொடுக்க போறதில்ல. என்னை நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸோட வேலையெல்லாம் போக போகுது. என்னை நம்பி வந்தவங்கள நான் கைவிட்டுட்டேன். என்னால யாருக்குமே எந்த யூஸுமே இல்லை சரஸ். என்ன தமிழ், நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டா எப்படி? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க தன்னம்பிக்கை தான். நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தப்ப அது மட்டும் தான் நம்ம கிட்ட இருந்தது. அப்போ நமக்கு தங்க வீடு கூட இல்லாம இருந்தோம். படிப்படியா முன்னேறி இப்போ இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு தீர்வு கண்டுபிடிப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை சரஸ். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்க தீர்த்து தாண்டி வந்திருக்கீங்க. அப்போ நம்ம குடும்பமே உங்களை நம்பாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அத்தை, மாமா, கார்த்தி, வசுன்னு எல்லாரும் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காங்க. நீங்க ஜெயிக்கணும்னு தான் அவங்க வேண்டிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் தமிழ். இல்ல, கண்ணு முன்னாடி எந்த வழியுமே தெரியல சரஸ். வழி கிடைக்கும் தமிழ். கடவுள் யார் மூலமாவது நமக்கு நல்லது செய்வாரு. இல்ல சரஸ், எனக்கு அப்படி தோணல. முதல்ல இப்படி பேசுறது நிறுத்தணும் தமிழ். நீங்க எப்பவும் நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கணும். நம்ம குழந்தை பிறக்க போற நேரம். உங்களுக்கு எல்லாம் நல்லதா மட்டும்தான் நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல தமிழ். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும்னு. உங்க மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இப்ப நமக்கு ஆதரவா மேக்னா மேடமும் இருக்காங்க. ஏதாவது ஒரு வழி நமக்கு பொறுக்கும். நீங்க தைரியமா இருங்க. என்ன ஆனாலும் நாங்க உங்க கூட இருப்போம்.